ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, நம்ம மல்லிகை செடிக்கு உரமிடுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ப்ரீவியஸாக சிறிய மல்லிகை செடிகளுக்கு உரமிடுறதை பற்றி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பெரிய மல்லிகை செடிகளுக்கு உரமிடுற முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து நுண்ணூட்ட சத்துக்களுக்கு வேப்ப முன்னாக்கும் மேக்ரோநியூட்ரியன்ஸ், அதாவது பெருமளவு தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய சத்துக்களான NPK, நைட்ரஜன், பாஸ்பேட், பொட்டாசியம், இந்த 3 சத்துக்களுக்கு ஆட்டு எரு நம்மளோட மல்லிகை செடிகளுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஸோ இதை வந்து நம்ம எத்தனை நாட்கள் இடைவெளியில் எந்த மாதிரி நம்ம உரமிடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து லைக் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்சால் ஹைப் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ணுற மூலியமாகவும் சரி, இல்லைனா ஹைப் பண்ணுற மூலியமாகவும் சரி, இந்த வீடியோ வந்து புதுசாக 4 பேருக்கு சஜஷனில் போய் காட்டும். ஸோ அப்படி காட்டும்போது அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணி விடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு உரமிடுறதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட மல்லிகை செடிகளில் இந்த வருடத்தோட 2வது பூச்சுற்று வந்து இப்போ ஆரம்பித்து ஒரு நாட்கள் ஆயிடுச்சு. அண்ட் இந்த பூஞ்சொற்றில் நம்ம வந்து பிந்தைய